ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே கொஞ்சம் ஓகே தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி தான் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உருளைக்கிழங்கு ஒரு டிஷ் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருந்தோம். அது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி அது வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் எடுத்து போட்டேன். பட் இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புடலங்காய் வச்சு எல்லாம் ஒரு கூட்டு செய்வீங்க. புடலங்காயில் மோஸ்ட்லி எல்லாம் காய் அதிகமாக செய்வீங்க, இல்லைன்னா கூட்டு செய்வீங்க. பட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். அது என்னங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமாவா இப்போ தான் புடலங்காய் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் புடலங்காய் வாங்கிட்டு வந்தார். பாருங்கள், புடலங்காய் ஒரு எத்தனை காய், 1 2 3 3 புடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. 4 புடலங்காய் இருக்குது. அப்புறம் நெல்லிக்காயை நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் மாமாவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு அந்த எண்ணெய் ரெகுலராகவே எண்ணெய் நான் வீட்டில் காய்ச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஹேர் ஃபால் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் நான் எண்ணெயே வாங்கி காய்ச்சவே இல்லை. எண்ணெய் வாங்குகிறேன், பட் அப்படியே நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காய்ச்சாமையே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப முடி கொட்டுது. அப்புறம் டேண்ட்ரஃப் நிறையா வருது. என்னன்னே தெரியல எனக்கே. இன்னும் ரொம்ப முடி வீக் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக மனசில் தோணுது. அதனால சரி ஓகே, நம்ம இந்த டைம் எண்ணெய் காய்ச்சணுன்ட்டு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி தான் நெல்லிக்காய் ஒரு 4-5 நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. மார்க்கெட் போனப்போ வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால் நெல்லிக்காய் வந்துடுச்சு. இன்னும் சத்யாட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் மருதாணி வேணும், கத்தாழை வேணும், அடுத்து கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்மக்கிட்ட நார்மலாக இருக்காது, வீட்லேயே யூஸ் பண்ணுறது தான். அதனால் அது இருக்குது. பட் இன்னும் மருதாணி கத்தாழை வந்தால் தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச முடியும். இன்றைக்காச்சும் எண்ணெயை காய்ச்சிடணும் அப்படிங்கிறதுனால அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, லெமன் கொஞ்சம் புழிஞ்சு அதில் நம்ம தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இது மாதிரி விட்டு அதை நல்லா கலக்கி அது பேஸ்டாட்டம் வரும். அதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour இது மாதிரி வச்சுருந்துட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஃபுல்லாக பொடுகெல்லாம் போயிடுது. இன்னும் நானும் ட்ரை பண்ணல, பட் தெரியும். பட் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் அதை நான் சொல்கிறேன். சரி நம்ம சமைப்போம்.
குழந்தைங்களுக்கு நல்லது எதுன்ட்டு சொல்லித்தரோம் ஓகே, ஆனால் நல்லதுன்னு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அதை நம்மளே அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் நான் வேலை செய்கிற முடிக்கும் என் பிள்ளை அவளை பார்த்துக்கிறா. பெரியவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, நெத்திக்குட்டிக்கு ஸ்கூல் லீவு, ஹாலிடே. ஓகே ஓகே. நெத்திக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நேற்று எல்லாத்துக்குமே என்னன்னு தெரில, மாமாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் கொஞ்சம் டயர்டு. அப்படியே போயிடுச்சு நேற்று. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறா பாப்பா. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாலே பாப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி, நம்மளும் சின்ன வயசுலலாம் நானுமே அப்படி தான். பட் இருந்தும் இவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால மீட் பண்ண முடியாது. ஸ்கூலில் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. சின்ன வயசில் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ தான் நம்ம குழந்தைங்கள வெளியே விடவே பயப்படுறோம். கண்டிப்பாலுமே நானும் ரொம்பவே பயப்படுவேன். வெளியே கொஞ்ச நேரம் காணோம்னாவே வெளியே போகிற வேலையும் இல்லை. பாப்பா மோஸ்ட்லி கடைக்கு இது மாதிரி போனால் மட்டும்தான் உண்டு, மித்தப்படிக்கு வீட்லேயே தான் நாங்கள். அதனால் நாங்களுமே அப்படி தான். நான்லாம் அப்படி ஃபீல் பண்ணனான்னா சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே லீவ் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. அதனால எல்லாம் லீவ் விட்டுட்டா எல்லாம் ஜாலியாக விளையாடுறது, இது எல்லாமே ஏரியாவுக்குள்ளே விளையாண்டுட்டு இது மாதிரி தான் இருப்போம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் அது வந்து ரொம்ப ஒரு பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் பாப்பாவுக்கு அப்படி இல்லை. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாலே வரப்பே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகி ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க அழுதுட்டு. அப்புறம் அதுலேருந்து நேற்றெல்லாம் காய்ச்ச பாப்பாவுக்கு. இப்போ ஓகே, கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. அதனால தான் விளையாண்டுட்டுருக்காங்க குட்டி பாப்பா கூட. இன்னும் 10 days எப்படி, இன்னும் 12 நாள் லீவுன்னாங்க பாப்பா. கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தால் ஓகே. 5ஆம் தேதியா? 5ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆமாங்க. சுத்தம். சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு அப்படியெல்லாம் நம்ம தான் நினைக்கிறோம். ஆனால் பட் அவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் எப்படா ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இப்போ சொல்லுவாங்க. பட் ஓப்பன் ஆகிறப்ப எந்திரிக்கவே அப்படியே ஒரு மாதிரி டல்லாக எந்திரிப்பாங்க. சரி ஓகே, அதை பழகிடும்.